அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்று தைப்பூச திருநாள், செவ்வாய்க்கிழமையும் கூட. இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமான் நமக்கு வேண்டியதை தருவார். நாம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கலாம், நல்ல திருமண வரன் அமையணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டும், நமக்கு நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்கணும், நமக்கும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் என்று இந்த விரதத்தை நீங்க இருக்கலாம். நான் தைப்பூசத்திற்கு மொத்தம் 6 நாட்கள் தான் விரதம் இருந்தேன். இந்த தைப்பூச திருநாள் இந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் உபவாசம் இருக்கேன். நான் இன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல கோலம் எல்லாம் போட்டுட்டு அடுத்ததா நிலைவாசல்ல இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. நான் நிலைவாசல மாத்தோர்ணை காலையில 7 மணிக்கு மேலதான் கட்டினேன். பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நான் முருக வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு காலையில் 4:30க்கே எந்திரிச்சு நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அடுத்ததா நிலைவாசல்ல 2 விளக்கு ஏத்திட்டு அடுத்ததா பூஜை அறையிலையும் நான் வழிபாடு செஞ்சு என்னோட காலை நேர பூஜையை நான் நிறைவு பண்ணினேன். நாம பூஜை அறையில விளக்கேற்றமுக்கு முன்னால என்ன பண்ணோம்னா, பூஜை அறையில இருக்கிற சாமி போட்டோக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. நான் தைப்பூசத்திற்கு முந்தைய நாளே சாமி போட்டோ எல்லாமே கிளீன் பண்ணி சாமி போட்டோக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, அதே மாதிரி சாமி விளக்கு எல்லாமே சுத்தமா அதை கழுவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் நைட்டு தூங்கினேன். அதனால காலையில எந்திரிச்சோடனே பூஜைக்கான வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து சாமி போட்டோக்கு எல்லாமே பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சாச்சு. நம்ம பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சதுக்கு அப்புறமா முதல்ல நான் நிலைவாசல விளக்கு ஏத்திட்டேன். அடுத்ததா பூஜை அறையிலும் விளக்கு ஏத்தியாச்சு. அடுத்ததா நான் இன்னைக்கு நெய்வேத்தியமா முருகருக்கு பால் தான் படிச்சேன். இந்த தைப்பூச திருநாள்ல முருகருக்கு பால் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நாள் ஃபுல்லாவே உபவாசம் இருக்கிறதால நான் பால் பழம் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உபவாசம் இருக்கீங்கன்னா பால் பழங்கள் சாப்பிடலாம். இல்ல உங்களால உபவாசம் இருக்க முடியாது அப்படின்னா நீங்க 3 வேளையும் உணவை எடுத்துட்டு நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இல்ல நீங்க உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களால பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியல அப்படின்னா நீங்க அவல் இருக்கு இல்லையா, அவல்ல நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி நீங்க அதை கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். நான் பூஜை அறையில விளக்கு ஏத்திட்டு அடுத்ததா என்ன அப்படின்னா தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு நான் என்னுடைய பூஜையை நிறைவு பண்ணிட்டேன். நான் இந்த காலை நேர பூஜையில முருகருக்காக என்ன அப்படின்னா திருப்புகழ் பாடலை தான் படித்தேன். திருப்புகழ் பாடலை நம்ம திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இந்த மாதிரி முருகருக்கு ஏதாவது ஒரு பாடல்களை நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாள் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா நம்ம முருகருக்கான பாடல்களை கேட்டுட்டு இருக்கணும். உங்களுக்கு கோயிலுக்கு எந்த நேரத்துல போக முடியுமோ அந்த நேரத்துல கோயிலுக்கு போய் நீங்க கோயில நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். ஆனா உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்தே முருகருக்கான பாடல்களை படிச்சுட்டு நீங்க உங்களுடைய வேலைகளையும் பார்த்துட்டு நீங்க முருகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அடுத்து முருகருக்கு நாம இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது முருகருக்கு உகந்த பூக்களை நம்ம படைக்கணும். நீங்க வாசனை நிறைந்த மஞ்சள் நிற பூக்கள் படைக்கலாம், இல்லைன்னா சிவப்பு நிற பூக்கள். முருகருக்கு மிகவும் பிடித்த நீங்க செவ்வரளி பூக்களை கூட படைக்கலாம். நீங்க முருகருக்கு இன்னைக்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்கு தேனும் பாலும் கலந்து வைக்கிறது அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டுமல்ல, தேனும் தினைமாவும் கூட முருகருக்கு மிகவும் பிடித்த உணவு. அதை படைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். நீங்க நாள் ஃபுல்லா உபவாசம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஈவினிங் டைம்ல உங்க வீட்டுல முருகர் சிலை அல்லது முருகல் வேர் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நீங்க அபிஷேகம் செஞ்சு வழிபடணும். மொத்தம் 5 எண்ணிக்கையில் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த தைப்பூச திருநாள்ல பால் வச்சு அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்க பால், தயிர், தேன், சந்தனம், விபூதி இந்த மாதிரி 5 பொருட்களை கொண்டு நீங்க அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். உங்ககிட்ட முருகருடைய விக்கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த முருகருடைய விக்கிரகங்களுக்கு நீங்க வழிபாடு செய்து பூஜை அபிஷேகம் செய்து வழிபடலாம். இல்ல உங்ககிட்ட முருகருடைய வேல் மட்டும் இருக்குனாலே நீங்க அந்த வேலுக்கே அபிஷேகம் செய்து வழிபடலாம். ஏன்னா வேல் வேறில்லை வேலவன் வேறில்லை என்று சொல்வாங்க. அதாவது வேலும் ஒன்றுதான் முருகரும் ஒன்றுதான். அதனால அந்த வேலை நாம முருகராக பாவித்துதான் நாம என்ன அப்படின்னா அபிஷேகம் செய்து நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல வெற்றிலை வச்சு 6 நெய் விளக்கு ஏத்திட்டு அடுத்ததா என்ன அப்படின்னா நீங்க கடவுளுக்கு படையலிட்டுட்டு
நீங்களும் வந்து என்ன அப்படின்னா சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க முடிவு செய்யலாம். இல்ல நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க கோயில்ல போயுமே வந்து வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்து, வீட்ல வந்து கடவுளுக்கு உணவு படைச்சுட்டு, இல்ல வந்து கோவில்லயே வந்து நீங்க உணவு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு வெற்றிலை தீபமும் போட்டேன். பொதுவா வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமையில வருகின்ற சுக்கிர ஓரையில தான் நாம போடுவோம். சுக்கிர ஓலைக்கான நேரம் செவ்வாய்க்கிழமையில காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகள்ல வெற்றிலை தீபம் வந்து ஏத்தலாம். உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா அதை வந்து முருகனிடம் வேண்டிட்டு தொடர்ந்து 6 வாரங்கள் அல்லது 9 வாரங்கள் வந்து நீங்க வெற்றிலை தீப வழிபாடு வந்து செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு காலையில 6 to 7 அந்த நேரத்துல தான் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏத்துனேன். வெற்றிலை தீபம் அப்படின்னாவே நமக்கு பொதுவா வெற்றிலை என்பது ஒரு மங்களகரமான பொருள். வெற்றிலை வந்து நமக்கு வெற்றியை தரக்கூடியது. இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு நம்ம 6 வெற்றிலை வந்து எடுத்துக்கணும். இந்த 6 வெற்றிலையும் வந்து என்ன அப்படின்னா அதனுடைய காம்புகளை எல்லாம் கிள்ளிட்டு அந்த 6 வெற்றிலையுடைய நுனியையும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு ஒரு தாம்பூல தட்டுல வச்சு அந்த தாம்பூல தட்டுக்குமே வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அடுத்ததா அதுல 6 வெற்றிலை வச்சு நீங்க ஒரு அகல் விளக்கு வச்சு விளக்கு ஏத்தணும். இந்த வெற்றிலை தீபம் விளக்கு ஏத்தும் போது நீங்க நெய் யூஸ் பண்றதா ரொம்ப நல்லது. பொதுவா நல்லெண்ணெய் யூஸ் பண்றதை விட வெற்றிலை தீபத்திற்கு நெய் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும். அடுத்து நீங்க வெற்றிலையிலேருந்து எடுத்த அந்த 6 காம்புகளையுமே வந்து அந்த வெற்றிலை அந்த விளக்குல வச்சுதான் நீங்க தீபம் வந்து ஏத்தணும். இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு நான் என்னுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டேன். நீங்க இந்த மாதிரி வெற்றிலை தீப வழிபாடு தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். நம்ம வெற்றிலை தீபம் ஏத்தக்கூடிய அந்த அகல் விளக்குக்குமே வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுவா நீங்க சர்க்கோண கோலம் போட்டுட்டும் வந்து நீங்க வெற்றிலை தீபம் ஏத்தலாம். சர்க்கோண கோலம் போட்டு அதுல 6 வெற்றிலை வச்சு 6 அகல் விளக்கு வச்சு நீங்க வெற்றிலை தீபம் வந்து ஏத்தலாம். நான் வந்து இன்னைக்கு தைப்பூச திருநாள் ஈவினிங் டைம்ல வந்து நான் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி சர்க்கோண கோலம் போட்டுதான் வந்து நான் விளக்கேத்த போறேன். அதனால இப்ப காலையில வந்து சிம்பிளா தாம்பூல தட்டுலயே வந்து 6 வெற்றிலை வச்சு நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குல நெய் ஊத்தி நான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் வந்து ஏத்திருக்கேன். இந்த உன்னதமான தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை நாம் அனைவரும் முழுமையாக பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முருகனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்க நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.